ஏப்ரல் 23 சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. நடைபெற இருக்கின்ற தேர்தலில் விடிய காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்று இரட்டை இலை சின்னத்தில் முத்திரையளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றேன். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் என்ன குற்றம் செய்தேன், நான் லஞ்சம் வாங்கினேன் என்று சொல்லுகிறார்களா? இல்லை. ஊழல் செய்தேன் சொல்லுகின்றார்களா? ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆதாரம் இல்லாத காரணத்தால். நீதியிலே நான் குவிக்கிறதா சொல்லுகிறார்களா? இல்லை. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே 2026 மே 4 நேற்று தான் நேற்று நடந்தது அப்படின்றது ஒரு வரலாற்று சம்பவம். அந்த நாளை யாராலையும் இனி மறக்க முடியாது அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. சரி, ஓகே, விஜய்க்கு இந்த வெற்றி அப்படின்றது சாதாரணமாக கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், மக்களோட தினசரி பிரச்சனைகளை பேச மாட்டார், பரப்புரைக்கு அனுமதி கொடுத்தாலும் லீவ் எடுத்துப்பார், பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கார், பாஜகவை விமர்சனம் பண்ண மாட்டார். இப்படி பல விமர்சனங்கள் விஜய் மீது முன்வைக்கப்பட்டுச்சு. பட் அப்படி இருந்தும் இந்த வெற்றி எப்படி சாத்தியமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் குறைந்த இடங்களில் பரப்புரை செஞ்சாலும், குறைந்த நேரங்கள் அவர் பரப்புரையில் ஈடுபட்டாலும் வெற்றிக்கு என்ன தேவையோ அதை மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்காரு அப்படின்றது தான் உண்மை. இன்டெப்த்தாக மக்களோட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசலை, இன்டெப்த்தாக எதையுமே சுட்டி காட்டலை அப்படின்னு இருந்தாலும் பட் வெற்றிக்கு எது தேவை அப்படின்றத திட்டமிட்டே அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் ரொம்ப முக்கியமான மெத்தட். அந்த மெத்தட் தான் எம்ஜிஆர் காலத்து மெத்தட். எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் அப்படின்றதை விட எம்ஜிஆரோட டெக்னிக்கையே வந்து விஜய் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. எம்ஜிஆர் என்ன டெக்னிக்கை எதுக்காக யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக கூட்டணியில இருந்த ஜனதா கட்சியோட ஆட்சி 1980 கவிழ்ந்ததும் திமுகவோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க. இந்திரா காந்தி பிரதமராகிறாங்க. இதனால 1977 ஆட்சியில் இருக்கிற அதிமுக, அதாவது எம்ஜிஆர் தலைமையில் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்ச அதிமுக வந்து மக்கள் செல்வாக்கை இழந்துட்டதா சொல்லி 1980 ஆட்சியை கலைக்கிறாங்க. அதாவது 1977 ஆட்சியில் இருக்கிற அதிமுகவோட ஆட்சியை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெயிக்குது இல்லையா, 1980 ஜெயிக்குது. ஸோ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இந்த 1977 ஜெயிச்ச அதிமுகவோட ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. ஸோ அகைன் 1980 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த 1980 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் தான் எம்ஜிஆர் என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மக்களே நான் என்ன பாவம் செஞ்சேன், எதற்காக வந்து என்னுடைய ஆட்சியை வந்து கலைச்சாங்க, எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட நீதி கேட்டு பிரச்சாரம் செஞ்சார். ஸோ அந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் மக்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. இப்போ அந்த டெக்னிக்கை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறார். உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்து தான் நீதி வேண்டும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்த விஜய் வந்து எல்லா மேடையிலையுமே எனக்கு நீதி வேண்டும் அப்படின்ற டயலாக்கை சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எம்ஜிஆர் வந்து நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா, விஜய் வந்து நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு அதே பாணியில் பேச ஆரம்பித்தார். இவர்களோட ஊழலையும் குடும்ப அரசியலையும் கேள்வி கேட்டதை தவிர நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நீதி கேட்டார். அதாவது சேலத்தில் தொடங்கி ஒய்எம்சியில் கடைசியாக பேசிய கூட்டம் வரைக்கும் இந்த விஷயத்தை, இந்த டயலாகை தவறாமல் வந்து விஜய் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா?
போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ இந்த விஷயம் வந்து இவர் விஜயோட இந்த டெக்னிக் பரப்புரை வந்து மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு அப்படின்றது தான் ரிசல்ட் வந்து காமிக்குது. அதே மாதிரி கூடுதலாக விஜயை எல்லாருமே எதிர்க்கிறாங்க, விஜய்ன்ற ஒரு தனிநபரை எல்லா கட்சியுமே எதிர்க்குது அப்படின்ற ஒரு அனுதாப ஓட்டுமே மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு, அனுதாபமான விஷயமே மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்குன்னு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க. பட் விஜயுமே தன்னோட பிரச்சாரத்தில் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ தேர்தலில் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ண எம்ஜிஆரோட டெக்னிக் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா, வெற்றிகரமான டெக்னிக் அப்படின்றத செஞ்சு விஜய் சாதிச்சு காட்டியிருக்காரு. விஜய் சாதிச்சு காட்டியிருக்காரு அப்படின்றத விட, அதாவது எம்ஜிஆரோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எம்ஜிஆர் யூஸ் பண்ண டயலாகையே யூஸ் பண்ணி எம்ஜிஆரோட சாதனையே முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 1977ஆம் ஆண்டு முதல் தேர்தலில், அதாவது அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவோட முதல் தேர்தலில் 33.5% வாக்குகள் வந்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக பெறாங்க. ஸோ வெற்றி பெறாங்க. ஸோ விஜயோட தாவேகா கட்சியும் தன்னோட முதல் தேர்தல்லையே எம்ஜிஆர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக, அதாவது 34.8% வாக்குகள் பெற்று எம்ஜிஆரோட சாதனையே முறியடிச்சிருக்காரு விஜய். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஆர் ஸ்டைல்லையே வந்து விஜய் வந்து தன்னோட கட்சியை முதல் தேர்தலையே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதாவது 1972 திமுகலேருந்து பிரிந்து வந்து அதிமுகவை வந்து எம்ஜிஆர் தொடங்குறாரு. திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்றத மட்டுமே மையப்படுத்தி வந்து எம்ஜிஆர் தன்னோட அரசியலை நகர்த்துறார். அதற்கு வந்து அதுக்கு ஒரு சான்ஸாக திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றியும் கிடைக்கிது. ஸோ அதை தொடர்ந்து எமர்ஜென்சிக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க, திமுக எதிர்ப்பு கொடுத்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி 1977 எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தலில் வந்து அதிமுக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சது. ஸோ அப்போது வந்து எம்ஜிஆர் மீது வந்து பல விமர்சனங்களை திமுகவினர் வச்சாங்க. கூத்தாடின்னு சொன்னாங்க, சினிமாக்காரன் அப்படின்லாம் வந்து பல விமர்சனங்களை முன் வச்சது திமுக. ஆனால் மக்கள் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் எம்ஜிஆரை வின் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி ஆந்திராவோட உச்ச நட்சத்திரமான என்டிஆர் வந்து 1982 மார்ச்சில் தெலுங்கு தேசம் அப்படின்ற கட்சியை தொடங்கினார். கட்சியை தொடங்குறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது அப்போதைய ஆந்திர முதல்வர் அஞ்சையாவை வந்து ராஜீவ்காந்தி வந்து விமான நிலையத்தில் கோமாளின்னு சொல்லி அவமதிச்சிருந்தார். ஸோ உடனே தெலுங்கு மக்களையும் ஆந்திராவையும் காங்கிரஸ் அவமதித்ததா சொல்லி ஆந்திராவோட பெருமையை நான் மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்டிஆர் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சார். ஸோ அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபட்டு, அதாவது கட்சி ஆரம்பித்து 9 மாதம் தான் ஆகுது. அந்த 9 மாதத்துலேயே அந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது 201 தொகுதியில் மக்கள் வந்து அவருக்கு வெற்றி தேடி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்டிஆர் பாணியில் தான் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கட்சி ஆரம்பித்து களத்தில் இருந்த 2 பெரிய கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகள் 2ஐயுமே வந்து தோற்கடிச்சு அவர் வந்து சாதிச்சிருக்காரு அப்படின்றது தான் இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்துது. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊர் வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊர் வாத்தியார் என்டிஆரையும், அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? ஆனால் அந்த 2 கூத்தாடி தாங்க அந்த 2 மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 1967 1977 நடந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான தேர்தலாக அந்த ஆண்டு தேர்தல் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த 2026 தேர்தலையுமே மக்கள் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் வந்து இதையுமே தன்னோட பிரச்சாரத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இது வந்து மற்ற தேர்தல் மாதிரி கிடையாது, இது தலைமுறைகளுக்கான தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1967 1977 நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான்
அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு. இது இல்லாமல் பிரச்சாரத்தில் விஜய் யூஸ் பண்ண சில டெக்னிக் இருக்கு இல்லையா, சில யுக்திகளுமே வந்து விஜயோட வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய தொகுதிகளில் தாவேக்காவோட வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கே தாவேக்காவோட வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் அப்படின்றது தான். எப்படி அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயுமே விஜய் இந்த டயலாகை யூஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையுமே நான் தான் நிற்கிறேன்னு நினச்சிக்கோங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோன்னு நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையுமே விஜய் ரிஜிஸ்டர் பண்ணார். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. அதே மாதிரி நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வலிமையான கட்சி எதுனா தாவேகா தான் அப்படின்றதையும் ரிஜிஸ்டர் பண்ணார் ஒவ்வொரு மேடையில. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எந்த மேடை ஏறினாலும் தன்னோட கட்சி வந்து இதை செய்ய போகுது அதை செய்ய போகுது அப்படின்னு சொல்றதை விட அதையும் சொல்லியிருக்காரு. பட் அப்படி அதை விட அதிகமாக திமுகவுக்கு எதிரி தாவேகா தான் அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். கூடுதலாக ஸ்டாலினை மட்டுமே பெயர் குறிப்பிட்டு தன்னுடைய எதிரியா முன்னிறுத்தினார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இடையில வந்து சீமானும் சரி அவரோட ஆதரவாளர்களும் விஜயை பயங்கரமாக சீன்னாங்க, கடுமையாக விமர்சித்தாங்க. ஆனால் அதெல்லாமே அவர் கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி கடந்து போயிட்டார். ஏன் உதயநிதி, எடப்பாடி பேரை கூட விஜய் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் சொன்னதில்லை. ஏன்னா யார் பேரையாவது சொல்ல போனால் விஜய் விசஸ் சீமான், விஜய் விசஸ் எடப்பாடி, விஜய் விசஸ் உதயநிதினு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து திட்டமிட்டே தவிர்த்து ஸ்டாலின் பேரை மட்டுமே சொல்லி சிஎம் விசஸ் அந்த பேட்டர்ன்லேயே அந்த தேர்தல் பரப்புரை எல்லாத்துலேயுமே கடந்துட்டார். எல்லா தேர்தலையும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாலின் பேரை தவிர வேறு எந்த பேரையுமே அவர் விஜய் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டார். ஸோ அதுவுமே ஒரு திட்டமிட்டு ஒரு யுக்தியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் தெளிவாகுது. இதில் கூடுதலாக என்ன கவனிக்கணும்னா, ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் இவங்க 2 பேருமே விஜயோட பேரை இது வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணல, தாவேக்கான்னு கூட சொன்னது கிடையாது. ஸோ அவங்களுமே வந்து திட்டமிட்டு இதை தவிர்த்துருக்காங்க. ஸோ மேபி சொன்னால் இன்னும் கூடுதலாக ஹைப் ஏறுமா, இல்லை அவருக்கு அட்டென்ஷன் கிடைக்குமா, இல்லை நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கரூர் சம்பவம் மாதிரி வேற யாராவது இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, வேற யாருக்காவது இது நடந்துருச்சு அப்படின்னா அவரோட எதிர்காலம், அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கும். ஆனால் விஜய்க்கு அப்படி நடக்கலை. ஏன் அப்படின்னா விஜயோட டீம், விஜயோட பின்னணி டீம் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி டீம், அவங்களும் விஜயும் செஞ்ச ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர், பல கோடி சம்பாதிக்கிற நபர், அவர் இப்படி வந்து மக்களுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறாரு அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் சரி, அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியுமே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விஜயுமே அதை தொடர்ந்து எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்காரு. அது குறித்து சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பட் அந்த யுக்தியுமே விஜய்க்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. என்னோட கெரியரின் உச்சத்தை என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அதே மாதிரி மற்றவங்க மாதிரி மக்களோட மக்களாக சுற்றி இருந்தால் அவரோட நட்சத்திரத்தன்மை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணி அது எல்லாமே தவிர்த்துருக்காங்களான்னு தெரியல. பட் விஜயோட ஸ்டார் அட்ராக்ஷன் குறைய விடாமல்
சோஷியல் மீடியா மூலமாக விஜயோட ஸ்ட்ராட்டஜி டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. குறிப்பாக கருத்து கணிப்புன்னு சொல்லி சில ரிப்போர்ட் வெளியாச்சுது இல்லையா, அதுக்கு தன்னோட கடைசி பிரச்சார மேடையில் விஜய் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் நிறைய அந்த கடுப்பில் விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ, எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்லமுள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியாக. ஆனால் இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக. ஆனால் அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேலே பில்டப்பு ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 40 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதில் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்தில் 50 வயசுக்குள்ளே இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே, எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்ரு தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70-80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிடாதன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். ஸோ குறிப்பிட்ட ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணி விஜயோட பின்னணி டீம், அதாவது ஸ்ட்ராட்டஜி டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுலேயுமே வெளிப்பட்டது. இப்போ ரிசல்ட் அதுக்கு உதாரணமாக இருக்குது. அந்த டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் சில பப்ளிக் ஒப்பீனியன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டுதாங்க. அதாவது நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து கொள்ளையடிக்கணுமா, அதிமுக நீங்கள் 2 பேர் தான் கொள்ளையடிக்கணுமா, 3வதாக புதுசாக வந்தால் உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லி அறத்தை மீறின சில கேள்விகளுமே வெளிப்படையாக அறமற்ற கேள்விகளுமே பொதுமக்கள் முன் வச்சாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து திமுக மேலே இருந்த அதிருப்தியும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இந்த தேர்தலில் நிறைய விஷயங்கள் விஜய்க்கு சாதகமாக இருந்திருக்கு. அந்த சாதகமாக இருந்த விஷயத்தை விஜய் பயங்கரமாக சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு அவருக்கு சாதகமாக அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னும், இதில் அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அவர் பண்ண விஷயங்கள், இதுக்காக அவர் போட்ட இதுக்காக அவங்க போட்ட ஸ்கெட்ச் அப்படின்றது எல்லாமே விஜய்க்கு கை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த ரிசல்ட் வெளிப்படுத்துது. பட் இது எல்லாமே தாண்டி விஜயோட இந்த அரசியல் ஸ்டைல் வந்து ஆரோக்கியமானதா, அறம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் அது தனி வாதம். பட் இந்த விஜயோட சக்சஸ் ஃபார்முலாக்கு எம்ஜிஆரோட பிரச்சார யுக்தி, நட்சத்திர அந்தஸ்து குறித்து அவங்க போட்ட திட்டம், பர்டிகுலராக ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிற விஜயோட பின்னணி டீம், ரொம்ப முக்கியமாக விஜயோட பிரச்சாரத்தில் மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பட டைலாக் மாதிரி விஜய் பேசின விஷயங்கள், அவர் பேசின விஷயங்கள் மேலோட்டமாக இருந்துச்சு. இன்டெப்த்தாக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெப்த்தாக இல்லை, பிரச்சனைகள் பற்றி பேசலாம் அப்படின்னு விமர்சனங்கள் இருந்தாலும் வெற்றிக்கு என்ன தேவை, மக்கள்கிட்ட எதை ரிஜிஸ்டர் பண்ணணும், சின்னத்தை ரிஜிஸ்டர் பண்ணதாகட்டும், ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணதாகட்டும், அதான் வேட்பாளர்களை தாண்டி விஜய் முகத்தை ரிஜிஸ்டர் பண்ணதாகட்டும், தாவேகா கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து நல்லாவே மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது தான் ரிசல்ட் காமிக்குது. கூடுதலாக எம்ஜிஆர் யூஸ் பண்ண மெத்தடு, எம்ஜிஆர் யூஸ் பண்ண டயலாகை, பிரச்சாரத்தில் அவர் யூஸ் பண்ண டெக்னிக்கை அப்படியே விஜய் ஃபாலோ பண்ணதாகட்டும், எல்லாமே விஜய்க்கு கை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது, ரிசல்ட் காமிக்குது. ஸோ சரியான திட்டமிடல் இருந்தால்
பக்காவான ஸ்கெட்ச் இருந்தால் எந்த போட்டியிலையுமே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த தேர்தல் உணர்த்துது. ஸோ அசுர பலத்தை நிரூபிச்சிருக்கிற விஜய்க்கு வாழ்த்துக்கள்.